Vanakkam, Vandanam, Susmandanam, Assalam alaikum to all the Tamil peoples all over India, exactly Thiruvarur, worldwide. நம்ம இன்னைக்கு என்னுடைய தீக்குச்சிகள் என்ற புத்தகத்துல நான் எழுதிய சில கவிதைகளை பார்க்க போறோம். இந்த கவிதை விழா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கவிதையை நேசிக்கிறவங்க இதை பார்க்கலாம். ஒரு தியாகங்கிற தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருக்கேன். இது பொதிகைச்சாரல்ங்கிற புத்தகத்திலையும் வந்தது. நான் நிற்காமல் இருக்க நின்று கொண்டிருந்தது நாற்காலி, நான் நனையாமல் இருக்க நனைந்தது குடை, என்னை விழிக்க வைத்ததற்காக குட்டு வாங்கியது கடிகாரம், நான் வெளிச்சம் பெற எரிந்து அழிந்தது மெழுகுவத்தி, நான் நிரந்தரம் காண எழுதி தீர்ந்தது தூவல். தூவல் தான் பேனா. நம்பிக்கைன்ற ஒரு கவிதை எழுதியிருக்கேன். இது என்னுடைய இந்த காலகட்டத்துக்கு பொருந்தும். கண்ணீர் வற்றியும் வருத்தம் இல்லை, வரங்களை சாபங்கள் தின்று விட்டன, வெளிச்சம் தேடி மின்னல்களை தொடர்ந்தேன், கண்கள் சமாதியானது, இருந்தும் என்னுள் வானமாய் காத்திருக்கும் நம்பிக்கை, துரோகங்களை வணங்க வைக்கும் என் காலங்கள். அடுத்தது ஒரு கவிதை பார்ப்போம். எதிர்காலம்னு ஒரு கவிதை நான் கிட்டத்தட்ட இது ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கவிதை. எதிர்காலம்ங்கிற ஒரு கவிதை எழுதியிருக்கேன். ஒரு கவிஞனோட கணிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. விரல் நுனியில் உலகம், மனிதம் விலைக்கு விற்கப்படும். விரல் நுனியில் உலகம், மனிதம் விலைக்கு விற்கப்படும், திறமைகள் சுரண்டப்படும், அரைக்குறை ஆடைகள் நாகரிகமாகும், நிர்வாணம் நாகரிகத்தின் உச்சமாகும், ஆயுதங்களுக்கு சந்தை வரும், மருத்துவங்களும் நோய்களும் பெருகும். நவீன காலத்தில் மிகப்பெரிய சோம்பேறி மிகப்பெரிய உழைப்பாளியாய் இருப்பான். நவீன காலத்தில் மிகப்பெரிய சோம்பேறி மிகப்பெரிய உழைப்பாளியாக இருப்பான். இந்த அன்னையர் தினம், அதனால நான் தாயை பத்தி எழுதின ஒரு கவிதையோட இந்த காணொலிய முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இது எனக்கு மறக்க முடியாத கவிதை. தாயை பத்தி நான் எழுதின கவிதை. தாய் 10 மாதம் உன்னை தாங்குவாள், உன் அழுகை குரல் கேட்டதும் சிரிப்பாள், உனது பிறப்பு அவள் மறுபிறப்பு, கண்ணேறு படுமென்று கருப்பு மை வைப்பாள், அவள் கண் என்றுமே படாது, பாலூட்டுவாள், சோறூட்டுவாள், ஆளாக்குவாள், குழந்தை தாயின் இன்னொரு உயிர். தாய்க்கு ஈடு தாய்தான், அதை நீ மறந்தால் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன. நன்றி.